இது வந்து விளையாட்டு சம்மந்தப்பட்டது தானே, இது வந்து ஸ்போர்ட்ஸ் தானே, இது தேவை தான். ஆனால் இப்போதைக்கு வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லாதது. ஏன்னா மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மவுண்ட் ரோடு சைடு போயிருந்தேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு குழப்பமாகி போச்சு. எங்கே இருக்குன்னே தெரியல எனக்கேவும். என்னடா திடீர்னு வந்து நான் ஒரு வேலை விஷயமா நான் போயிருந்தேன் நான் மவுண்ட் ரோடு சைடு. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. அது இவ்வளோ ஒரு மக்கள் வந்து இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு கோட்டை. ஒரு தலைமை ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு ரேசிங் ஒன்று இருக்குது ப்ளேஸு. அப்போது அவ்வளோ இப்போ பல கோடி ரூபா செலவு பண்ணி பல ஏக்கரில் வந்து ஒரு இதை வந்து ஒரு எப்பயோ இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் கூட அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். அந்த இதுக்கு அங்கே பண்ணாமல் ஒரு மெயின் சிட்டி, ஒரு மக்கள் ரொம்ப அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு இடம் மவுண்ட் ரோடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இது வந்து ஏதோ வீம்புக்குன்னு செய்கிற மாதிரியே இருக்குதா இல்லை எப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இது வந்து ஏன்னா தான் கையில் பவர் இருக்குங்கிறதுக்காக என்னன்னாலும் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இது மக்களுக்கு வந்து ரொம்ப இடையூறாக இருக்குது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசரத்துக்கு எவ்வளோ பேர் போவாங்க. அங்கே வந்து ஹோல்சேலுக்கு ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கலாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபுட் ஐட்டமாக இருக்கட்டும், எந்த நேரத்தில் போனாலும் எல்லாமே கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே இப்போ பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு சுயநலமாக அவரோட சுய விளம்பரத்துக்காக செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து தவறான ஒரு விஷயம். இது மக்களுக்கு ரொம்ப இடையூறான ஒரு விஷயம். இது வந்து ஏற்றுக்க முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. இது என்னோடய கருத்து. இது வந்து தனிப்பட்ட முறையில் நான் கருத்து சொல்கிறேன். இது வந்து ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவசரத்துக்கு திடீர்னு நேரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது பண்ண முடியல, டைவெர்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அவன் எங்கே போகிறதுன்னு திடீர்னு ஏன்னா வெளியூர்லேருந்து நிறைய ஆம்புலன்ஸு வருது போகுது. அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலு, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே இருக்குது. அப்போ திடீர்னு அவசரத்துக்கு எங்கே போவாங்க? இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கிறது உண்மையிலே வந்து வெளியில் போயிட்டு அவுட் ஆஃப் சிட்டியில் ஈசிஆர் பக்கம் போகலாம், இல்லை இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் அதுக்குன்னே வந்து இருக்கிற அந்த இடத்த பயன்படுத்தாமல் இது வந்து ஒரு என்னையை பொறுத்த வரைக்கும் இது தவறான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். அது தேவையே இல்லை. ஏன்னா இப்போ அவங்க ரேஸ் நடத்துகிறத பார்த்து பசங்களாம் நினைப்பாங்க இது நல்லதுன்னு சொல்லி அது ஒரு உற்சாகமாகும். அதுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுற மாரி இருக்கும். அது தேவையே இல்லை. நிறைய இடத்துல போய் பார்க்குறோம், பைக்கு ஆக்சிடெண்ட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது. எனக்கு பையன் இருக்கான், பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது வந்து இப்போ ஒரு பசங்களுக்கே பாருங்கள், ஒரு கேம் விளாடும்போது இந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் வருதா, அதுமாரி இதை பார்த்தா பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அது தேவையே இல்லை. கிரிக்கெட் விளையாடுற மாதிரி கிரிக்கெட்டு அதெல்லாம் நம்ம விளையாட்டு, கிரிக்கெட்டு ஃபுட்பால் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது. இது வந்து இது ரோட்டில் ஆபத்தானது. நம்ம வரதே எப்போயோ கிளம்பணும். இது பாருங்கள், வண்டியில் வரதுக்கு அவ்வளோ லேட் ஆகுது. ஊருக்குள்ளே பண்ணுறாங்க, பீச் கிட்ட ஒரு பெரிய ட்ராக் போடுறாங்க, 3 கிலோமீட்டருக்கு. அது டிராஃபிக்லாம் பயங்கரமாக. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அது டிராஃபிக் ஆகும். பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாரி அவங்க வந்து வீட்டில் வற்புறுத்தி சொல்லி போகிற மாரி ஆகிடும். தேவையில்லை. ஓகே.